உமர் லியோனு இஸ்லாத்துக்கு வராங்க இல்லையா, உமர் லியோனு இஸ்லாத்துக்கு வராங்க. அவரே ஒரு பெரிய ஆள், அவருக்கும் பார்த்தீங்கன்னா அடைக்கலம் தான் கொடுக்குறாங்க. அந்த அடைக்கலம் அவரு வாங்கிட்டு தான் ஊருக்குள்ளே இருக்கு நடமாட முடியும். உமர் லியோனுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆஸ் பின் வாயில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அடைக்கலம் தர்றார். ஆஸ் பின் வாயிலுங்கிறவர் அடைக்கலம் தர்றார். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா புகாரியில் 3865 ஹதீஸாக இது இருக்குது. புரியுதா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உமர் லியானோ வந்து இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிறதும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆறுதலான சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இறைவா அபூ ஜஹில் அல்லது உமர் இருவரில் ஒருவரை, யாரையாவது ஒருவரை யாருக்கு நீ அதிகம் நேசிக்கிறாயோ அவர் மூலம் இஸ்லாத்தை மேலோங்க செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். பிறகு உமர் லியானோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி வந்து அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா திர்மிதியில் 3681 ஹதீஸா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு தான் உமர் லியானோ வந்தாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க, அபூ ஜஹில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா கேம் முடிஞ்சது. நம்ம சொல்கிற இஸ்லாமா இருந்தா, நம்ம விளங்கி வச்சிருக்கிற இஸ்லாமா இருந்தா, அபூ ஜஹில் மூலமாக இன்னொரு வேலை என்ன இருக்கு? வேலை முடிஞ்சது இல்லை. அந்த இடத்துல சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது. அங்கேயே அந்த ஆயத்து படிச்சிருவோம். அபூ ஜஹில் அதாவது ஃபிரௌனுக்கு உபதேசம் சொல்லப்படுது, ஃபிரௌன் ஏற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் வேலை என்ன முடிஞ்சது. அப்போ ரசூலுல்லாஹ் கூட இங்கே என்ன சொல்கிறாங்க, அபூ ஜஹில் எனக்கு கொடு, அதாவது என்னுடைய அசிஸ்டண்ட்டாக அபூ ஜஹிலை கொடு, அவரை வச்சு நான் வேலை செய்கிறேங்கிறாங்க. அப்போ வேலை வேறங்கிறது நல்லா புரியுது இதுலேருந்து. புரியுதுங்களா? அப்போ உமர் மூலமாகவோ இல்லை அபூ ஜஹில் மூலமாகவோ இந்த இஸ்லாத்தை மேலோங்க செய் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து உமர் லியானோ தேர்ந்தெடுத்ததுனால உமர் லியானுக்கு வந்து இந்த நேர்வழி வந்து கிடச்சிருது.